ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து லாப நஷ்ட சதவீதத்திற்கான ட்ரிக்ஸ் பார்க்கலாம். இது ஒரே மாடல் ப்ராப்ளம்ஸாக கொடுத்துருக்கோம். அதாவது அடக்க விலை விற்ற விலைக்கு சமம் அந்த மாடல் இருக்க சம்ஸாக எடுத்து கொடுத்துருக்கோம். இதுக்கு ரிலேட்டடான சம்ம ஆர்எஸ் அகர்வால் புக்கிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம். 11 பேனாக்களின் அடக்க விலையானது 10 பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் கிடைக்கும் லாப சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அடக்க விலை விற்ற விலைக்கு சமம் கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறதே லாப சதவீதமும் கேட்டாங்க. இங்கே நம்ம அடக்க விலையை காஸ்ட் ப்ரைஸ் சிபின்னு எழுதிக்கலாம், விற்பனை விலையை செல்லிங் ப்ரைஸ் எஸ்பின்னு எழுதிக்கலாம். ஸோ கொடுத்துருக்குது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11 பேனாக்களின் அடக்க விலை. ஸோ 11 சிபி இஸ் ஈக்குவல் டு 10 பேனாக்களின் விற்பனை விலை. அப்போ 10 எஸ்பின்னு எழுதிக்கலாம். கேட்டிருக்கிறது லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த எஸ்பியை டிவைடிங்கில் கொண்டு வாங்க. 10 எழுதிக்கலாம். இங்கே இருக்க 11 இந்த சைடு டிவைடிங்கில் கொண்டு வாங்க. அதாவது ப்ரைஸ்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம். இப்போ எஸ்பி நேராக இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் வந்து 11 ரூபா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 10 ரூபா. இப்போ செல்லிங் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணுவோம். செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, அது கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸாக மைனஸ் பண்ணிருங்க 1. இது ப்ராஃபிட்டுங்கிறதுனால ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். கேட்டிருக்கிறது லாப சதவீதம். ஃபார்முலா என்னென்னா ப்ராஃபிட் டிவைடிங் பை செல்லிங் காஸ்ட் ப்ரைஸ். எப்போயுமே காஸ்ட் ப்ரைஸ் தான் கால்குலேட் பண்ணோம். இன்ட்டு 100. இங்கே ப்ராஃபிட் வந்து 1, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 10. இன்ட்டு 100. 0 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் 10%ன்னு கிடைக்கும். இது வந்து புரியறதுக்காக இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டிருக்கோம். இது எக்ஸாம் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண உடனே செல்லிங் ப்ரைஸ் பாருங்கள், அதிகமாக இருந்தால் ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க, அது ப்ராஃபிட்டை குறிக்கும். ஸோ +1 போட்டுக்கலாம். லாப சதவீதம் அதாவது ப்ராஃபிட்டை மேலே போடுங்க. எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 10 டிவைடிங்கில் போங்க, இன்ட்டு 100 போட்டுக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 10%ன்னு கிடைக்கும். ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லாபம் அல்லது நஷ்டம் அதை நியூமரேட்டரில் போடணும். எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸை டிவைடிங்கில் போடணும், இன்ட்டு 100. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டோம்னா டக்குன்னு போட்டுடலாம். 8 பொருட்களின் அடக்க விலையானது 10 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் நஷ்ட சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அடக்க விலையை சிபின்னு எழுதிக்கலாம், விற்ற விலையை செல்லிங் ப்ரைஸ் எஸ்பின்னு எழுதிக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுங்கள். 8 சிபி இஸ் ஈக்குவல் டு 10 எஸ்பி. இதில் வந்து சிபி எல்லாம் இருக்கும், ப்ரைஸ்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. எஸ்பியை டிவைடிங்கில் கொண்டு வந்துடலாம். இப்போ 10 டிவைடிங் பை 8 கிடைக்கும். நேராக இருக்கிறதா அதனுடைய மதிப்பு. இப்போ எஸ்பியும் சிபியும் கம்பேர் பண்ணுவோம். அவங்க கொடுத்துருக்குது நஷ்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. எஸ்பியும் சிபியும் கம்பேர் பண்ணுங்கள். சிபி அதிகமாக இருந்தால் அது கண்டிப்பாக லாஸ். எப்போவுமே எஸ்பியில் இருந்தால் காஸ்ட் ப்ரைஸாக மைனஸ் பண்ணணும். அப்போ எஸ்பி வந்து கம்மியாக இருக்குது, 8லேருந்து -10 போச்சுன்னா -2 கிடைக்கும். இந்த மைனஸ் சிம்பிள் வந்து நஷ்டத்தை குறிக்குது. ஸோ நஷ்ட சதவீதம் பார்க்கணும். நஷ்ட சதவீத ஃபார்முலா வந்து லாஸ் டிவைடிங் பை காஸ்ட் ப்ரைஸ். ஸோ எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸு டிவைடிங்கில் இருக்கணும். ஸோ இன்ட்டு 100. இங்கே நஷ்டம் 2, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 10, இன்ட்டு 100. சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஒரு 0 கேன்சல். 2யும் 10யும் மல்டிப்ளை பண்ணால் 20%ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ லாஸ் வந்து நியூமரேட்டரில் இருக்கணும், டினாமினேட்டரில் காஸ்ட் ப்ரைஸ் மட்டும்தான் இருக்கணும். நெக்ஸ்ட் சம். 25 கைக்கடிகாரத்தின் அடக்க விலை 20 கைக்கடிகாரங்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். 25 கைக்கடிகாரங்கள் அடக்க விலை. அப்போ 25 சிபி ஈக்குவல் டு 20 எஸ்பி. ஏன்னா 20 கைக்கடிகாரங்கள் விற்ற விலைக்கு சமம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 25 சிபி இஸ் ஈக்குவல் டு 20 எஸ்பின்னு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இது லாபமா நஷ்டமானு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ப்ரைஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ சிபி டிவைடிங் பை எஸ்பி இஸ் ஈக்குவல் டு இந்த 25 டிவைடிங்கில் கொண்டு வாங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணுங்கள். செல்லிங் ப்ரைஸ் வந்து 25 இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 20 இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறனால அது ப்ராஃபிட். அப்போ 25லேருந்து 20 கழிச்சோம்னா +5. இது ப்ராஃபிட்னால ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறணும். கேட்டிருக்கிறது லாப சதவீதம். அப்போ ப்ராஃபிட்டை டிவைடிங் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 20, கீழே 20 போட்டுக்கோங்க, இன்ட்டு 100. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஒரு 0 கேன்சல். 2 ஆல் அடித்தோம்னா அங்கே 5 கிடைக்கும். 5 × 5 25%ன்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் சம். 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலையானது 12 நோட்டு புத்தகங்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். 16 நோட்டு புத்தகங்களின் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 12 நோட்டு புத்தகங்களின் செல்லிங் ப்ரைஸ். அடுத்து ப்ரைஸ்லாம் ஒரு கொண்டு வந்துடுவோம். காஸ்ட் ப்ரைஸ் டிவைடிங் பை எஸ்பி. இந்த சைடு 12 அப்படியே வச்சுக்குவோம். 16 டிவைடிங்கில் கொண்டு வாங்க.
இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 16 கிடச்சிருக்கு, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 12. செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது, அப்போ இது ப்ராஃபிட். அப்போ செல்லிங் ப்ரைஸ்லேருந்து தான் காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணணும். அப்போ 16லேருந்து 12 போச்சுன்னா +4. இந்த ப்ளஸ்ஸுங்கிறது ப்ராஃபிட்டை குறிக்குது. இப்போ லாப சதவீதம் கண்டுபிடிக்கலாம். ப்ராஃபிட் வந்து 4 டிவைடிங் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 12 × 100. இப்போ 4 வந்து 12 3 டைம்ஸ் அடங்கும். ஸோ 3ஐ வச்சு 100 டிவைட் பண்ணுவோம். ஸோ 1 3s 3, இது வந்து 3 3s 9, ரிமைனிங் 1, 3 3s 9, ரிமைனிங் 1. இது எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு 33 எழுதிக்கோங்க, ரிமைண்டரை 1 மேலே போடுங்க, டிவிடெண்டை கீழே போடுங்க. ஸோ 33 1/3ன்னு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சம், 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்டம் சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் செல்லிங் ப்ரைஸ். ஸோ 16 சிபி இஸ் ஈக்குவல் டு 20 எஸ்பி. இப்போ சிபி டிவைடிங் பை எஸ்பி கொண்டு வந்துடலாம். 20 மேலே வச்சுக்கோங்க, டிவைடிங் பை 16 கொண்டு வந்துடுவோம். இதில் லாபமாக நஷ்டமானு கேட்டிருக்காங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இங்கே செல்லிங் ப்ரைஸ் வந்து 16 இருக்குது, கம்மியாக இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 20 இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறனால இது கண்டிப்பாக லாஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணணும். 16லேருந்து 20 போச்சுன்னா -4. இங்கே மைனஸுங்கிறது நஷ்டத்தை குறிக்குது. ஸோ நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும். லாஸ் வந்து 4 டிவைடிங் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 20 × 100. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 20 வந்து 100ல் 5 டைம்ஸ் அடங்கும். 4 5s 20%ன்னு ஆன்சர் கிடைக்கும். இது நஷ்ட சதவீதம். நெக்ஸ்ட் சம், ஒரு பொருளின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையில் 4/3 மடங்கு எனில் வியாபாரத்தில் கிடைக்கும் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி கொடுத்துருக்கபடி எழுதுவோம். விற்பனை விலையானது, அப்போ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு அடக்க விலையில், அப்போ சிபி காஸ்ட் ப்ரைஸில் மடங்கு 4/3 மடங்கு, அப்போ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு சிபி 4/3. அவங்களே லாப சதவீதமும் கேட்டுட்டாங்க. சிபியை டிவைடிங்கில் கொண்டு வந்துருங்க. இப்போ இது எஸ்பி டிவைடிங் பை சிபி இஸ் ஈக்குவல் டு 4/3 இருக்குது. எஸ்பி வந்து 4 இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3. எஸ்பி தான் அதிகமாக இருக்குது, இது கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். எஸ்பியிலேருந்து தான் காஸ்ட் ப்ரைஸை எப்போயுமே மைனஸ் பண்ணோம். இப்போ 4லேருந்து 3ஐ மைனஸ் பண்ணால் +1 கிடைக்குது. இங்கே ப்ளஸ்ஸுங்கிறது ப்ராஃபிட்டை குறிக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்து லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் டிவைடிங் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3 × 100. இப்போ டிவைட் பண்ணுங்கள். 1 டைம், இது 3 3s 9, ரிமைனிங் 1, 3 3s 9, ரிமைனிங் 1. ஸோ ரிமைண்டர் 1 கிடச்சிருக்கு. இது எப்படி எழுதலாம்னா 33, ரிமைண்டரை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, டிவிடெண்டை கீழே போடுங்க. ஸோ 33 1/3%ன்னு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சம், ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு எனில் லாப சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதன்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். விற்பனை விலையானது, அப்போ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு அடக்க விலையில் 5/4, அப்போ 5/4 × சிபி. லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிபியை டிவைடிங்கில் கொண்டு வந்துடுங்க. அப்போ எஸ்பி டிவைடிங் பை சிபி இஸ் ஈக்குவல் டு 5/4. எஸ்பி தான் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணுங்கள், +1 கிடைக்குது. லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் வந்து 1, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4 × 100. 4 100ஆல் டிவைட் பண்ணால் 25, ஆன்சர் 25%. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளின் அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் இடையில் ஆன விகிதம் 4:5 எனில் லாப சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு இருக்கிறது அடக்க விலை, செகண்ட் இருக்கிறது விற்பனை விலை. அப்போ ஃபஸ்ட்டு சிபின்னு எழுதிக்கணும், செகண்ட் தான் எஸ்பின்னு எழுதிக்கிறணும். விகிதத்தை எழுதிக்கலாம், 4 5ன்னு எழுதிக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க, லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட். செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணுங்கள், 1 கிடைக்கும். இங்கே ப்ளஸ்ஸுங்கிறது ப்ராஃபிட்டை குறிக்குது, நமக்கு புரியணுங்கிறதுக்காக மட்டுமே போட்டிருக்கோம். அடுத்து லாப சதவீதம், ப்ராஃபிட் டிவைடிங் பை சிபி × 100. ப்ராஃபிட் வந்து 1, சிபி வந்து 4 × 100. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 4ஆல் டிவைட் பண்ணுவோம், 4 1 டைம் அடங்கும், அங்கே 25 வரும். ஸோ 25%ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். Next question, the selling price of 30 items is equal to the purchase price of 25 items. What is the profit or loss percent? அதாவது 30 ஐட்டம் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 25 ஐட்டம் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்டா லாஸா அதனுடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். 30 ஐட்டம் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 25 ஐட்டம்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட்டாக லாஸ் பர்சன்டேஜாக கேட்டிருக்காங்க. ப்ரைஸ்லாம் ஒரு கொண்டு வந்துடுவோம். எஸ்பி டிவைடிங் பை சிபி 25 டிவைடிங் பை 30 கொண்டு போயிடுவோம். அடுத்து எஸ்பியும் சிபியும் கம்பேர் பண்ணும்போது சிபி தான் அதிகமாக இருக்குது. சிபி அதிகமாக இருந்தால் அது லாஸ் பர்சன்டேஜ். இப்போ எஸ்பியிலேருந்து சிபியை மைனஸ் பண்ணுங்கள். நான் மாற்றி சிம்பிள் போட்டேன். எப்போயுமே எஸ்பியிலேருந்து தான் மைனஸ் பண்ணணும். அப்போ 25லேருந்து 30 போச்சுன்னா -5. இந்த இடத்துல
மைனஸுங்கிறது லாஸை குறிக்குது. லாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம். லாஸ் டிவைடிங் பை சிபி. லாஸ் வந்து 5, சிபி வந்து 30 இன்ட்டு 100. ஒரு 0 கேன்சல். மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 10 50 டிவைடிங் பை 3. 50 3ஆல் டிவைட் பண்ணுவோம். 1 3s 3 ரிமைனிங் 2. 6 3s 18 ரிமைனிங் 2. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 16 அந்த கொஷன்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். 16 அடுத்து ரிமைண்டர் 2 எழுதிக்குவோம். டிவிடெண்ட்டை கீழே போடுவோம். 16 2/3% நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இது லாஸ் பர்சன்டேஜ். Next question, if the ratio of cost price and selling price of an article be 10:11, the percentage of profit is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிபின்னு எழுதிக்கலாம். செகண்ட் ஒன் தான் எஸ்பி. ஸோ 10:11. இதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னென்னு அவங்களே கேட்டாங்க. அடுத்து இங்கே எஸ்பி தான் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். இப்போ எஸ்பியிலேருந்து சிபியை மைனஸ் பண்ணுங்கள். +1 கிடைச்சிருக்கு. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் டிவைடிங் பை சிபி 1 டிவைடிங் பை சிபி வந்து 10 இருக்குது. இன்ட்டு 100 ஒரு 0 கேன்சல் ஆகும். சிம்பிளிஃபை பண்ணோம்னா அப்போ 10%ன்னு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி ரேஷியோ பிட்வீன் த சேல்ஸ் ப்ரைஸ் அண்ட் தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் 7:5. வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த ப்ராஃபிட் அண்ட் தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தட் ஆர்டிக்கல்? என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேல்ஸ் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது ப்ராஃபிட்டுக்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது செல்லிங் ப்ரைஸ். அப்போ எஸ்பின்னு எழுதிக்கலாம். செகண்ட் வந்து சிபி காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 7:5 எழுதிக்கலாம். ப்ராஃபிட்டுக்கும் சிபிக்கும் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. +2 +2னா இந்த இடத்துல ப்ராஃபிட்டை குறிக்குது. ஸோ ப்ராஃபிட்டுக்கிட்ட 2ன்னு போட்டுக்கலாம். சிபி வந்து 5. ஸோ ஆன்சர் வந்து 2:5ன்னு கிடைக்கும். Next question, if the cost price of 15 books is equal to the selling price of 20 books, the loss percent is. So first equation form பண்ணுவோம். 15 CP is equal to selling price of 20. So 20 SP. Loss percentage என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரைஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம். எஸ்பியை டிவைடிங்கில் கொண்டு வந்துடுங்க. 20 வச்சுக்கோங்க. 15 டிவைடிங்கில் கொண்டு போயிடலாம். இப்போ எஸ்பியும் சிபியும் கம்பேர் பண்ணும்போது எஸ்பி லோவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக லாஸ் பர்சன்டேஜ் தான். எஸ்பியிலேருந்து சிபியை மைனஸ் பண்ணுங்கள். 15லேருந்து 20 போச்சுன்னா -5. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணோம். லாஸ் வந்து 5, சிபி வந்து 20 இன்ட்டு 100 போடுங்க. சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 5 × 5 25ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இது லாஸ் பர்சன்டேஜ். ஸோ 25% ஆஃப் லாஸ். Next question, if the cost price of 10 articles is equal to the selling price of 7 articles, then the gain or loss percent is. Equation form பண்ணுவோம். 10 CP is equal to 7 SP. gain or loss percentage ஆன்னு கேட்டிருக்காங்க. SP டிவைடிங்கில் கொண்டு வந்துடலாம். CP dividing by SP equal to 7 dividing by 10. இப்போ செக் பண்ணலாம். எஸ்பியும் சிபியும் கம்பேர் பண்ணுவோம். எஸ்பி தான் அதிகமாக இருக்குது. எஸ்பி அதிகமாக இருக்கனால கண்டிப்பாக இது ப்ராஃபிட். ஸோ எஸ்பியிலேருந்து காஸ்ட் ப்ரைஸாக மைனஸ் பண்ணுங்கள். 10லேருந்து 7 மைனஸ் பண்ணால் +3% பார்க்கணும். ப்ராஃபிட் வந்து 3, சிபி வந்து 7 இன்ட்டு 100. இது 3யும் 100யும் மல்டிப்ளை பண்ணால் 300/7. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 4 7s are 28 ரிமைனிங் 2. 2 7s are 14 ரிமைனிங் 6. இதை எப்படி எழுதலாம்னா 42 ரிமைண்டரை மேலே எழுதுங்க. டிவிடெண்ட்டை கீழே எழுதுங்க. ஸோ 42 6/7%. அதுவும் கெயின் பர்சன்டேஜ் நமக்கு கிடச்சிருக்கு. 300 7ஆல் டிவைட் பண்ண தெரியலன்னா நம்ம நார்மல் மெத்தட்லேயே செஞ்சுக்கலாம். அதில் இஃப் பை செல்லிங் 110 mangoes the CP of 120 mangoes is realized, the gain percent is. 110 மேங்கோஸோட எஸ்பி வந்து 120 மேங்கோஸோட காஸ்ட் ப்ரைஸுக்கு சமம். ஸோ எஸ்பி ஆஃப் 110 இஸ் ஈக்குவல் டு சிபி ஆஃப் 120. என்ன கேட்டிருக்காங்க? அவங்களே கெயின் பர்சன்டேஜ் கேட்டாங்க. ஸோ எஸ்பி இந்த சிபிஐ டிவைடிங்கில் கொண்டு வந்துடலாம். 120 டிவைடிங் பை 110. இப்போ 0 கேன்சல். எஸ்பியிலேருந்து சிபிஐ மைனஸ் பண்ணோம்னா +1 கிடைக்கிது. கெயின் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 1 கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கலாம். சிபி வந்து 11 இன்ட்டு 100. இப்போ 100 11ஆல் டிவைட் பண்ணுவோம். நார்மல் மெத்தட்லேயே செய்வோம். 9 11s are 99 ரிமைனிங் 1. ஸோ ஃபஸ்ட்டு குவஷன்ட் எழுதிக்கோங்க. ரிமைண்டர் 1 எழுதிக்கலாம். டிவிடெண்ட்டை கீழே எழுதிக்கலாம். ஸோ 9 1 டிவைடிங் பை 11% கெயினில் இருக்குது. The cost price of 20 articles is the same as the selling price of X articles. If the profit is 25%, then the value of X is கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 25ன்னு கொடுத்துட்டாங்க. 20 CP is equal to X articles. ஸோ X into SP. 25% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரைஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம். சிபி டிவைடிங் பை எஸ்பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடிங் பை 20. எனக்கு லாபம் வேணும். ஸோ ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்னா எஸ்பி மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 20 மைனஸ் எக்ஸு. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் டிவைடிங் பை காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் வந்து 20 மைனஸ் எக்ஸு.
காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸ் இன்ட்டு 100 திஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 25. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 20 மைனஸ் எக்ஸ் டிவைடிங் பை எக்ஸ் இன்ட்டு 100 அடித்தோம்னா 4 டைம்ஸ் கிடைக்கும். இந்த 4 இங்கே டிவைடிங்கில் கொண்டு வந்துடலாம். 1/4 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸை இல்லை அந்த சைடு கொண்டு போயிடலாம். 1/4 இன்ட்டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ 20 வச்சுட்டு மைனஸ் எக்ஸு அந்த சைடு போகும்போது ப்ளஸ் எக்ஸ்ன்னு மாறும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். ஸோ 20 திஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் வந்து 4 எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா 1 + 4 ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டில் 1 + 4 5 கிடைக்கும். ஸோ 5/4 எக்ஸ்ன்னு கிடைக்கும். எக்ஸை மட்டும் வச்சுட்டு நம்பர்ஸில் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 4/5ன்னு தலைகீழாக வரும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 20 வந்து 5ல் 4 டைம்ஸ் கிடைக்கும். 4 × 4 16 கிடைக்கும். ஸோ ஆன்சர் 16. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.